நமக்கு வீட்டுல தொழுகை நடத்துற இடம் ஒன்றை செப்பரேட் பண்ணி வைக்காதனால அது அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை, விட்டு போறோம். சமைக்கிறதுக்கு இடம் இருக்குது, சமையக்கட்டு, தூங்குறதுக்கு இடம் இருக்கிறது, பெட்ரூமு, விசிட் ரூமு, வெயிட்டிங் ரூமு, எப்படியெல்லாம் ரூம் பேரெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். தொழுகை இங்க தொழுகைக்குரிய இடம், தொழுகிற இடம், அதை பக்குவப்படுத்துறாங்களா? பெண்கள் தொழாம இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல, ஆண்கள் தொழாம இருக்கிறாங்க. தொழுகை இல்லாத குடும்பமா இருக்குது, அவங்களுக்கு அது கணக்கே இல்லை. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய ரூஹானியத்தை அந்த தொழுகை தான். அது கபுர்ஸ்தானம் செத்து பொணத்தை அடக்கின இடமா போயிட்டு. நம்ம தொழுகை இல்லாத வீடாக இருந்தால் வீட்டை நீங்க வேணும்னா பெரிய மாடியை கட்டுங்க, டைல்ஸ் புட்டிங்க, ஏசி போடுங்க, பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்க. இஸ்லாத்தின் பார்வையில் தொழுகை நடக்காத வீடு மையத்து புட்டிக்கு சாமன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை கபுர்ஸ்தானமாக்காதீங்க, அங்கேயும் தொழுகையை நடத்துங்கண்டாங்க. எங்க இருக்கு தொழுகை? ஏன் அதில் நம்ம ஸ்ட்ரிக்ட் இல்லாம இருக்கிறோம்? நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு தொழுகையை சொல்லி, நாங்களும் வீட்டில் சுன்னத்துக்களை தொழுகி, தஹஜ்ஜத்தை வீட்டில் எழும்பி தொழுது, துஹாவை வீட்டில் தொழுது, அந்த வீடு ரூஹானியத்தா இருக்கும். பெண்கள் சொல்லக்கூடிய சாட்டுக்கள் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளை சிறுநீர் கழிக்குது, பிள்ளை கொஞ்சம் பெருக்கட்டும் அப்ப தொழுவோம். அது வரைக்கும் உசுறு இருக்குமா? பிள்ளை பெருக்கட்டுமா? அது உசுறு இருக்குமா? எப்படி நம்ம நம்புறது? எதை வச்சு சொல்றோம்? எவ்வளவு பொடுவோக்காக நாங்க எடுத்துக்கிட்ட இந்த தொழுகைய. அவ்வளவுமா யுஸாலுல் அப்து யௌமல் கியாமா அனி ஸலா, மறுமையில் ஒரு மனிதன் முதல்ல விசாரிக்கப்படுற இந்த தொழுகையை பற்றியே, அந்த தொழுகையை பற்றி நம்ம என்ன செய்யலையே, பொருட்படுத்தலையே. காரணம் என்ன? சின்ன பிள்ளையாம், சின்ன பிள்ளை வச்சிருக்காள் இல்லையா, என்ன சாட்டு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கு நமக்கு விளக்கம் தந்துட்டாங்க. சிறுநீர் பிரச்சனையா, பிள்ளையா சிறுநீர் கழிக்குதா, தப்பு நடந்துகிட்டு என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம பெண்கள் தொழுற நேரத்துக்கு ரெடி ஆகி பார்க்கறாங்க, எங்க எங்க சிறுநீர் பட்டதுன்னு தெரியல அவங்களுக்கு. தொழுறதுக்கு பாங்க சொல்லியாச்சு, ரைட். இப்ப பார்த்தா புள்ள மூத்திரம் பிடிச்சு எங்க பட்ட தெரியா, மொத்த உடுப்பை மாத்துறதுக்கு அங்க உடுப்பு இல்லை, இப்ப நேரம் இல்லை, இப்ப குளிச்சு உடுப்பை கழுவி அது காய வச்சு அதை போடணும், எல்லா உடுப்பும் மூத்துறோம். இப்படி யோசிச்சா இது தொழாதவருடைய வேலை. தொழுகையை பேணுதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆள் என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன செய்யும் தெரியுமா? எப்பெல்லாம் பிள்ளை சிறுநீர் கழிக்குதோ அப்பெல்லாம் அதுல தண்ணியை கொட்டி போட்டு போயிட்டே இருக்கு. பொம்பளை பிள்ளையா சிறுநீர் கழிச்சிட்டா அதே இடத்த மேல இன்னொரு ஜோ கூத்துறது. சிறுநீர் கழிச்ச ஈரத்தை நம்மளால தாங்க இயலுமெண்டா அதுக்கு மேல தண்ணி ஊத்தின ஈரத்தையும் தாங்கலாம். ஆம்பளை பிள்ளையா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒழிச்சு எப்பவும் நான் தொழறடி, அப்படியே ஒரு பெண், அப்படியே ஒரு ஆண். நம்மளும் பிள்ளை வச்சுட்டு இருப்போம் இல்லை, நமக்கும் சிறுநீர் கழிக்கும் இல்லை, அப்பவே அந்த வேலையை முடிச்சிட்டோம்டா எப்பவும் நம்ம தொழறடி. வீட்டுல சிறுநீர் பிள்ளை கழிச்சிட்டோம்னா அப்பவே அதை மப்பாண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னா, தண்ணியை ஓட விட்டு கழிட்டோம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் தொழுறதுக்கு ரெடி. வீட்டுல தொழுறதுக்கு ஒரு இடத்த செப்பரேட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா அதை நாங்க ஒழுங்கா அழகா பசந்தா வச்சிருப்போம், அதுக்குள்ள புள்ள போகாது. அப்படித்தான் போய் அதுல ஏதாவது நஜி பட்ட உடனே துப்புர பண்ணுவோம் தொழுற இடம். அப்ப எப்பவுமே நாம தொழறடி, அப்படி இருக்கணும் தொழுகை என்கிறது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அது ஒரு நேரம் குறித்த ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் குறித்த ஒரு கடமையை நாங்க தவற விட இயலாது. சிலர் என்ன சொல்லுவாங்க, பிள்ளை வச்சிருக்க ஆளே இல்லை எங்களுக்கு, நாங்க ஆறு எங்களுக்கு உத்தரம் இல்லை, பிள்ளை வச்சிருக்க பிள்ளை சரியான கரைச்சல், குடுத்து போட்டு தொழ ஆள் இல்லை, நாங்க எப்படி தொழுறேன், அல்லாஹ் கிட்ட பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளை வச்சுக்கிட்டு தொழுது இருக்காங்க. பிள்ளை வச்சிருக்க ஆள் இல்லைன்னு சாட்டு சொல்ல இயலாது. அது எதுக்கு உங்களுக்கு ஆள்? கல்யாணம் முடிச்சா கணவனும் மனைவி இருந்தா நீங்க எதுக்கு உங்களுக்கு மாமி உதவி இல்லை, மைனி உதவி இல்லை, எங்க அம்மா உதவி இல்லை, அவர அம்மா உதவி இல்லை, உங்களுக்கு அந்த உதவி தேவையில்லையே. இந்த ஓடி போறவன் எல்லாம் எந்த உதவியை கூட்டிக்கு ஓடுறான்? அவளை மட்டும்தானே கூட்டிக்கு வர்றான், மாமியும் சேர்த்தா ஓடிட்டு போறான். இவ்வளவு ஒரு நம்பிக்கையோட போறான். ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வர மாட்டேங்குது? அது தப்பு. நம்ம நல்லா செய்யறோம், அவன் தப்பையே சரியா செய்யறோம், நம்ம நல்லதை பிழையா செய்யக்கூடாது. பிள்ளைய தூக்கி வச்சுட்டு தொழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை தூக்கி தோள வச்சுட்டு வந்து இமாமத்து செய்றாங்க. அவருடைய மகளுடைய குழந்தையை தூக்கி வச்சுட்டு இமாமத்து செய்றாங்க. தோல்ல பிள்ளைய தோலை வச்சுக்கிட்டு இமாமத்து செய்றாங்க.
ருக்கு சுஜூது செய்யும் போது குழந்தைய தூக்கி கீழே வைக்கிறாங்க, திரும்ப நிலைக்கு வரும்போது குழந்தைய தூக்கி தோலை வச்சுக்கிட்டே எழும்புறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆம்பளையே பிள்ளை வச்சுட்டு தொழலாமண்டா, பெண்ணுக்கு ஏன் முடியாது? பெண்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் தொழுகைக்கு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பின்னாடி நிற்பாங்க. பிள்ளை குழந்தை அழும் சத்தம் கேட்டால் தொழுகையை அவசரமாக முடிப்பாங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்ப பிள்ளையை தூக்கி வச்சுட்டு தானே பின்னால தொழுகிறாங்க. எனவே குழந்தை வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற சாட்டு கூடாது. அப்படி ஒரு சாட்டு இல்லை. நாங்க பிள்ளையை தூக்கி வச்சுட்டு தொழலாம், நீங்க பிள்ளையை தூக்கி வச்சுட்டு தொழுங்க, எந்த தப்பும் கிடையாது. நீங்க தொழுகிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். அப்படி தொழுகை மட்டும் இல்லை என்றால் அதுலதான் கனவு மனைவிக்குள்ள பிணக்கு வரணும். ஒரு திருமணத்துக்கு நாங்க ஓதுற துவா என்ன? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க, அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, உன்னை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக. வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர், உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. கைர்ல நல்லதுல ஒன்று சேர்த்து வைக்கணும். அப்ப பொண்டாட்டி புருஷன் கனவு மனைவியை சேர்ந்தவங்க நல்லதுல தான் ஒன்று சேரணும். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஹஸரத் 10 வருஷமா போச்சு கல்யாணம் முடிச்சு, தொழுறன்னு சொன்னா நான் இருக்க கூட தொழுறான் மரா தொழுறா இல்லையா மௌலவி, என்ன செய்ய மௌலவி, என்னத்தை என்ன செய்யன்னு கேட்கறது. எதுக்கெல்லாம் தலாக் பண்றான், இதுக்குத்தான் தலாக்கு பண்ணணும். தொழுகையே இல்லாட்டி மரம் வாழ முடியாது. எப்படி ஒரு காவிரோட இருக்கிறது? எப்போச்சும் காலிக்கோட்டில் இப்படி ஒரு கேஸ் போயிருக்குமா? தொழுறாள் இல்லை வேணாம் அப்படின்னு. ஒரு பொம்பளை கோட்டில் கேஸ் போட்டிருப்பாவா, மாப்பிள்ளை தொழுறாரு இல்லை, ஜும்மாவுக்கு போறாரு இல்லை, வீட்டுக்கு படுக்காரு, வேணாம் அவர் காவியரோட வாழ இல்லாது. உருப்படியான ஒரு காலிக்கோட் கேசி தான் வந்திருக்குதா? இல்லை. ஏன் இதை கண்டு சும்மா ரோஷம் இல்லாமல் வந்து சொல்றாங்க தொழுறாள் இல்லை மௌலவி, 10 வருஷமாட்டு 9 வருஷத்துக்கு முன்னே செய்ய வேண்டிய கேஸ் இது. இதை எப்போவோ நீ தூக்கி எறிய வேண்டிய கேஸ். தொழாதவளோட எப்படி இருக்க முடியும்? எனவே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீட்டுக்குள்ள பொணத்தை புடைக்கிற ஒரு மையப்பாடிக்கு சமன் வீடு தொழுகை இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறது. அடுத்த விஷயத்தை பாருங்க, புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா அதைத்துமுல் காயித ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா, நீங்க வெளிவாசல் தேவைக்காக போனால் கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம் அப்படி என்று சொல்றாங்க. எனவே நாங்க நம்ம வீட்டில் முதல்ல சஹாபாக்க காலத்துல வெளிவாசல் தேவைக்கு போறோம்னா வெளியில தான் போகணும், தூக்கி வெளியில போவாங்க, அதான் வெளிவாசல் வைக்கிறது, தூரமா போவாங்க. அது ஆயிஷா நாயகி என்ன செய்றாங்க, துணைக்கு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டாங்க, உம்மு மிஸ்தஹ். அவங்க மீது அவதூறு சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் வரக்கூடிய ஹதீஸ். உம்மு மிஸ்தஹ்ங்கிற ஒரு பெண்ணு வந்து அவங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. வெளி வாசல் தேவைக்காக இருட்டில் தூரமாக போகிறதுக்கு அந்த பெண்ணை துணையா எடுத்து போகிறாங்க. விட்டு அப்படியே தள்ளி போய் ஒரு ஓரமாக மறைப்பில் போய் என்ன செய்வாங்க, அவங்க தேவையை முடிச்சுக்குவாங்க. போகும்போது எடறி விழ பார்க்குறாங்க அந்த உம்மு மிஸ்தஹ். எடறி விழும்போது அவங்க மிஸ்தஹ் நாசமாக போவானாங்கன்னுட்டாங்க. ஆயிஷா நாயகி கேட்டு பிடிச்சிட்டாங்க, சொந்த பிள்ளைய திட்டுறீங்களே என்ன நடந்துச்சாண்டி? இல்லைம்மா ஒன்றுமில்லைன்னு சமாளிக்கணும். சொல்லுங்க, சொந்த பிள்ளைய எந்த பெண்ணும் திட்ட மாட்டா, எந்த தாயுமே மகனை திட்ட மாட்டானா, நீங்கள் மகனை திட்டுறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுனா அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அவங்க மீது ஒரு அவதூறு சொல்லிட்டாங்க, என்ன சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு என் மகன் தான் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அழுகுறாங்க. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா, வெளியில் தூரமாக போவாங்க, வெளிவாசல் தேவை. இப்போ நம்ம அதை வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்துட்டோமா, வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்துட்டோம். அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கட்டுறோம். நம்ம எங்கே வச்சு கட்டினாலும் அதில் நாம் உட்கார்றது கிபிலாவை முன்னோக்குறது பின்னோக்குறதாக வந்து வச்சிருக்கக்கூடாது. மற்ற திசையில தான் என்ன செய்யணும், வைக்கணும். இது ஒரு ஹுர்மத், இது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். அதை நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் பேணக்கூடியதாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் கவனிப்போம். அதை ஒன்று வசதியான வாய்ப்பில் வெய்யன்னு சொல்லுவோம். மேசனுக்கிட்ட எப்படி வெப்பம் மீதணும்னா நல்ல பொருத்தமாக வெய்யி அப்படின்னு, அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி, ரூமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கிபிலாவுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். நிறைய பேருக்கு சப்ஜெக்டே தெரியாமல் போய் இன்னொருத்தர் போய் சொல்லி அதுக்கப்புறம் உடைச்சி திருப்பி வச்சுக்கிறாங்க. அது கூடாது. கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ வைக்கக்கூடாது. அதை ரொம்ப கவனம் வைக்கணும். எனவே நம்ம வீட்டில் இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், கவனிக்கணும்.